Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போறோம். தேங்காய் சுடுறது எப்படின்னு பார்க்கலாம். அது கூடவே தேங்காய் ஏன் சுடுறோம் அப்படிங்கிற வரலாறையும் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் 2 தேங்காய் எடுத்துக்கிட்டேங்க. நல்ல வெள்ளையாக இருக்கக்கூடிய இளம் பதமாக இருக்கக்கூடிய தேங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய குடுமையை உடச்சிட்டு இந்த நார் பகுதியை சுத்தமாக சுரண்டி எடுத்துக்கோங்க. கத்தியில் சுரண்டுற அளவுக்கு சுரண்டிட்டு மீதியை கீழே தரையில் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு நல்லா முழுன்னு ஆக்க முடியுமோ அந்தளவுக்கு அந்த தேங்காய் மேலே இருக்க நார் பகுதியெல்லாம் தேய்ச்சி எடுத்துருங்க. இது பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலுங்க. இப்போ நம்ம யங் ஜெனரேஷன்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு இது தெரியாதனால நிறைய பேர் இதை விட்டுட்டாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. இது முக்கியமாக சேலம் மற்றும் சேலம் சுற்றியுள்ள பகுதிகளில் தான் கொண்டாடுறாங்கங்க. இன்றளவும் கொண்டாடிட்டு வராங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாதிரி சேலம் சுற்றியுள்ள பகுதி எல்லாருமே இதை கொண்டாடிட்டு வராங்க. இன்றளவும் கொண்டாடுறாங்கங்க. இதுக்கு புராண கதைகள் நிறைய இருக்குது. நம்ம அதை ஒன்று ஒன்றா வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 தேங்காய் யூஸ் பண்ணுறேங்க இன்றைக்கி. இந்த 2 தேங்காய் நல்லா உங்களுக்கு நான் தேய்ச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தேய்ச்சி நல்லா எடுத்துக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா முழுன்னு ஆக்கிக்கோங்க. அடுத்ததாக அதுக்கு கொஞ்சமாக வெல்லம் தேவைங்க. நான் வெல்லத்தை சீவி எடுத்துக்கிறேன். பாருங்கள், தேவையான அளவு வெல்லத்தை நான் பொடிச்சு எடுத்துக்கிட்டேங்க. 2 தேங்காய் யூஸ் பண்ணுறேன். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை யூஸ் பண்ண போகிறேன். தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இனிப்புக்கு வெல்லம், பொட்டுக்கடலை, அவல், எள்ளுங்க. அடுத்தது பச்சரிசி, சிறுபயிறு. இது எல்லாமே கரெக்டாக இருக்குங்க அளவு. நீங்கள் 2 தேங்காய்க்கு கரெக்டாக இது யூஸ் பண்ணலாம். பச்சைப்பயிறுங்க. பச்சைப்பயிறு 1.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும், நீங்கள் எண்ணெய் விடக்கூடாது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு செவக்க வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்கும் போதே உங்களுக்கு வாசனை வருங்க. அந்த ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்துருங்க. அடுத்ததாக நம்ம அரிசியை வறுத்து எடுக்க போகிறோம். அரிசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. நீங்கள் கையில் அள்ளிங்கன்னா சும்மா ஒரு கை, ரொம்ப ஃபுல்லாக இல்லாமல் லைட்டாக ஒரு கை அளவு எடுத்துக்கோங்க. அதாங்க அளவு. அரிசி நல்லா உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா அரிசியை வறுத்து எடுக்கும்போது வாசனையும் வரும். அந்த ஸ்டேஜ் பாருங்கள், அரிசி எல்லாமே உப்பி இருக்குது. அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்க போகிறோங்க. இவ்வளோ தான். இந்த தட்டில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம அது கூட போட போகிறோம். தேங்காய்க்குள்ளே போட போகிற இன்க்ரீடியன்ஸுங்க. இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அந்த மேலே இருக்கக்கூடிய நார் பகுதியெல்லாம் தேய்ச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காயை எடுத்துக்கணும். அந்த தேங்காயில் 3 கன்று இருக்குங்க. அந்த 3 கண்ணில் ஒரு கண்ணை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் ஹோல் போட்டுக்கணும். ஹோல் போடும்போது முக்கியமான விஷயங்க, ரவுண்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஹோல் அடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதை செய்யும் போது குட்டீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கங்க. அது மாதிரி நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு குட்டீஸ் இது என்னன்னு பார்ப்பாங்க. ப்ளஸ் அது சம்மந்தமான கதைகளையும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. பாருங்கள், தேங்காய் ஓட்டை போட்டாச்சு.
கரெக்டாக பார்த்து போடணுங்க. ரொம்ப தட்டிட்டிங்க அப்படின்னா தேங்காய் உடஞ்சிரும். ஓட்டை கரெக்டாக பார்த்து போட்டுட்டு அந்த தேங்காய் ஓட்டை போட்டோம் இல்லைங்களா, அந்த தேங்காய்க்குள்ளே இருக்க தண்ணியை அந்த ஓட்டை வழியாக நம்ம ஒரு டம்ளருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அந்த தண்ணி நமக்கு வேணுங்க, அதனால் அதை வேஸ்ட் பண்ண வேணாம், நீங்கள் சேகரித்து வைங்க. நான் யூஸ் பண்ணுறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ஸை இந்த மாதிரி இடிக்கல்ல போட்டு கொஞ்சமாக பொடிச்சு அதில் போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. நல்லா குக்காகி வரும், பைண்டாகி வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பொட்டுக்கடலை, அவல், எள்ளு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஒரு சிலர் மிக்சியில் வந்து ஃபுல்லும் கிரைண்ட் பண்ணி போடுவாங்க. அதை விட நீங்கள் இந்த மாதிரி இடித்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க. மிக்சியில் வந்து ஒரு சில இடத்துல பவுடர் ஆகிடும், ஒரு சிலது அப்படியே இருக்கும். இதில் வந்து எல்லாமே ஈவனாக ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அம்மியில் வச்சு கூட நுணுக்கி போட்டுருங்க. நான் கொஞ்சம் தான் குவான்டிட்டின்றதுனால இடிக்கல்ல காமிச்சிருக்கேன். பாருங்கள், ரொம்ப பிடிக்கலங்க, நான் ஒரு பாதி அளவு தான் பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், பொட்டுக்கடலை, அவல், எள்ளு இதை மூணையும் பொடிச்சிக்கிட்டேங்க. நம்ம ஃபஸ்ட்டு வறுக்கும் போது நான் 2 தேங்காய் அளவுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் 1 தேங்காய் அளவுக்கு ஸ்டஃப் பண்ணி காமிக்கிறதுக்காக அதில் பாதி எடுத்து எல்லாம் பண்ணுறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பச்சரிசி, சிறுபயிறு இது 2ஐயும் வறுத்து இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் போட்டு இதில் பண்ணிக்கிறோம், பொடிச்சு எடுத்துக்கிறோம். கூடவே ஒரே ஒரு ஏலக்காய், 2 ஏலக்காய் எடுத்தோம், 2 தேங்காய்க்கு ஒரு ஏலக்காய், இதில் 1 ஏலக்காய் போட்டு இடிச்சு எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா போதும். இதையும் அது கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக வெல்லம். வெல்லம் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனால் 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய்க்குள்ளே போட்டு ஸ்டஃப் பண்ண போகிறோம். நம்ம அந்த தண்ணியை எடுத்துகிட்டு ஒரு தேங்காய் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காய்க்குள்ளே இதை போட்டு நம்ம எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணுங்க. பொதுவாக ஆடி 1 அப்படின்னாவே புதுமண தம்பதிகளோட நிகழ்ச்சியாக கூட சொல்கிறாங்கங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கல்யாணமாகி வராங்க இல்லைங்களா, அந்த தம்பதியரை பெண் வீட்டார் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு அழைச்சி அந்த வீட்டுக்கு வந்திருக்க மாப்பிள்ளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு புது ஆடைகளை கொடுத்து இந்த விழாவை தொடங்குவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த தேங்காய் சுடுற பண்டிகை மூலிமா என்ன நம்பிக்கை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு தீய எண்ணங்களை முழுமையாக அகற்றிட்டு நல்ல எண்ணங்களை விதைக்கும் விதமாக இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த நல்ல எண்ணங்களை விதைத்து சுவையான வாழ்வினை தொடங்கவும் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய்க்குள்ளெல்லாம் ஸ்டஃப் பண்ணியாச்சு. அடுத்ததாக நான் தேங்காய் தண்ணி முக்கியமாக எடுத்து வைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த தண்ணியை அதில் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு அரை தேங்காய் அளவுக்கு நீங்கள் அந்த பொடிச்சு வச்சுருக்க ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் தண்ணி ஊற்றி தாங்க வேக வைக்கணும். இப்போது அந்த ஹோல் அடைக்கிறதுக்காக ஒரு குச்சி நான் வச்சு குத்திக்கிறேங்க. நீங்கள் வந்து வாதநாராயண குச்சி முக்கியமாக எங்கள் பகுதிகளில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த குச்சி கசப்பு இல்லாமல் இருக்கோ அந்த குச்சியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதுக்கப்புறமா விவசாயம் செழிப்பாக அமையறதுக்கும் செல்வம் பெருகிறதுக்கும் ஆண்டு முழுசுமே குடும்பத்தில் ஒற்றுமை நிலவி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காகவும் இந்த விழா கொண்டாடப்படுதுன்றது மக்கள் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கைங்க. அடுத்ததாக பாருங்கள், நம்ம தேங்காயை அந்த ஹோலை குச்சி வச்சு அடைச்சிட்டோங்க. இதுவே நான் கிராம பகுதிகளில் பண்ணுறதுனால இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த ஹோலை வந்து நீங்கள் கோதுமை மாவு இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் கலக்கி அந்த பேஸ்ட்டு வச்சு அந்த ஹோலை நீங்கள் அடைச்சிடலாம். அதுக்கப்புறமா மீதியெல்லாம் இதே ப்ராசஸ் தாங்க. இப்போ நம்ம அந்த தேங்காயை ஹோல் அடைச்சாச்சு. அடுத்ததாக நம்ம தேங்காய் மேலே மஞ்சள் தடவ போகிறோங்க. இப்போ நம்ம
அந்த தேங்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா தேங்காய் தண்ணியை விட்டாச்சு. இப்போ அந்த எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு குச்சி வச்சு லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிட்டு இது அப்படியே ஒரு 2 மணி நேரம் குறைஞ்சது வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த உள்ளே போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்குங்க. நமக்கு தேங்காய் சுடும்போது நல்லா குக் ஆகி சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், மஞ்சள் தடவையாச்சு. நம்ம இப்போ தேங்காய் சுடுறதுக்காக தீ மூட்டிட்டு தேங்காயை சுட்டு எடுக்க போகிறோம். அதிகபட்சமாக ஒரு 20 நிமிஷம் மிதமான தீயில் நம்ம வாட்டி எடுத்தோம் அப்படின்னா நம்ம தேங்காய் வந்து எல்லாம் நல்லா குக் ஆகிடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேங்காய் சுடுற பண்டிகை மகாபாரத கதையுடன் தொடர்புடையதுன்னு புராணங்கள் சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இடையே மகாபாரத யுத்தன்றது ஆடி 1ஆம் தேதி தொடங்கி ஆடி 18 நாள் நடந்துதாங்க முடிவுக்கு வருது. அந்த போரில் என்ன பண்ணோன்னா, தர்மம் வெல்லணுன்றதுக்காக யுத்தம் தொடங்கும் நாளான ஆடி 1ஆம் தேதி மக்கள் எல்லாருமே அவங்களோட இஷ்ட தெய்வம் இல்லைன்னா விநாயகர் அவங்களுக்கு இந்த தேங்காயை சுட்டு படையலாக பிரசாதமாக வச்சுட்டு வருவாங்கங்க. அதுதான் இந்த தேங்காய் சுடுற பண்டிகையோட வரலாறுன்னு சொல்கிறாங்க. இது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. எப்படி செய்யணுங்கிறதும் தெரியாது, வரலாறும் தெரியாதுங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் எங்களோட வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அப்கமிங் ஜெனரேஷன்ஸ்க்கு அது எல்லாமே நம்ம எடுத்து சொல்லுவோம். பாரம்பரியம் அழியாமல் பாதுகாக்கலாங்க. இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் நான் அந்த தேங்காயை சுட்டு காமிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இதை கோவிலில் கொண்டு போய் சாமிக்கு படைச்சிட்டு பிரசாதமாக வச்சுட்டு தாங்க நம்ம இதை உடச்சி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் இந்த தேங்காய் குக் ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை உடச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த தேங்காய் சுட்டதும் உள்ளே இருக்க அந்த தேங்காய் தண்ணியிலேயே அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வெந்திருக்கும் பாருங்கள். அது ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லாமே நல்ல பைண்டாகி வந்திருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இது போன்ற பாரம்பரிய வரலாறுடன் தொடர்புடைய பண்டிகைகள் ஏதேனும் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணலாம், எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி வீடியோஸ்க்கு சரண் மெகாஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.